ஹாய், அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் கமலக்கண்ணன் ஃபிசியோதெரபிஸ்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கார் டிரைவிங் நிறைய பண்ணுறோம். வீட்டுக்கு வீடு கார் இருக்குது, டிரைவர்ஸ் நிறைய பேர் ஆகிட்டாங்க. ஓலா, ரெட் டாக்ஸி இந்த மாதிரிலாம் நிறைய ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதனால் நிறைய பேர் லாங் ட்ராவல் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். போயிட்டு ரொம்ப டயர்ட் ஆகிடுறோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறோம். இது என்னோடய கிளினிக்கில் தெரப்பிக்கு வர்றவங்களாம் சொல்கிற சில ரீசன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம மெயினாக சில எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். திடீர்னு பார்த்தா நம்ம 200 கிலோமீட்டர்ஸ் போகிறோம், இல்லை 100 கிலோமீட்டர்ஸ் போகிறோம். ஆனால் நம்ம மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப கம்மி. எமர்ஜென்சிக்கு நம்ம டேப்லெட்ஸ் ஏதாவது போட்டுட்டு அப்படியே விட்டுடுறோம். ஸோ நம்ம இந்த சில எக்ஸசைஸ்லாம் நம்ம செஞ்சோம்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்சஸ் இருக்கும். இது நீங்கள் ட்ராவலிங் டைமில் கொஞ்சம் கேப் கிடைக்கும்போது நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை ட்ராவலுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை ட்ராவல் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்பப்போலாம் இந்த டைமிங்ஸ் இருக்கோ இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கழுத்தை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறீங்க. இந்த சின் இருக்குல்ல, இந்த சின் பின்னாடி டச் ஆகும். ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு பின்னாடி ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க. மறுபடியும் ஒரு 10 செகண்ட்ஸ். ஹோல்ட் பண்ணுறீங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குங்க. இந்த சின்ன இங்கே டப் பண்ணிவிட்டு 2 3 4 5 6 7 8 9 10. மறுபடியும் 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் 5 to 10 டைம்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கார் இப்படி ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா, இந்த தோள்பட்டை பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக அந்த ஸ்ட்ரெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, கை வச்சுங்க. இதை ரிலாக்ஸ் பண்ணி இப்படி வச்சுட்டு வெளிப்பக்கமாக நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி இப்படி பண்ணும்போது அந்த பின்னாடி எலும்புக்கு பார்த்தீங்களா, அந்த சப்பை எலும்பு சொல்லுவோம், அந்த ஸ்கேப்லர் எலும்பு. அந்த ஸ்கேப்லரை நல்லா பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ண ஒரு 10 செகண்ட்ஸ் போடணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 8 9 10. இந்த மாதிரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மசில்ஸ் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கழுத்து பின்னாடி கை வச்சு கொடுத்துட்டு நல்லா அண்ணாந்து பார்க்குறீங்க. அண்ணாந்து பார்க்கும்போது என்ன பண்ணுறீங்க, லைட்டாக ஃபஸ்ட்டு ஒரு சின் பின்னாடி கொண்டு போனீங்களா, அந்த மாதிரி பின்னாடி கொண்டு போயிட்டு அண்ணாந்து பார்க்குறீங்க. அண்ணாந்து பார்க்கும்போது இந்த ஸ்பைன் மட்டும், மிடில் ஸ்பைன் மட்டும் உங்களுக்கு பின்னாடி வளைஞ்சா போதும். சரிங்களா? இப்படி கை வைக்கிறீங்க. இப்படி வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. உங்களுக்கு ப்ரீத்திங் கண்டிப்பாக நார்மலாக இருக்கணும். அதை ஹோல்டு பண்ண வேண்டாம். ஹோல்டு பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கேயாவது பிடிச்சிக்கும். அதனால் ஹோல்டு பண்ணாதீங்க, ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். கை வச்சுட்டு நல்லா அண்ணாந்து பார்த்துட்டு முன்னாடி மேல் முழுகு மட்டும் நல்லா பெண்ட் பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி 5 to 10 டைம்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படியே உட்காந்துட்டு இப்படி ஓட்டுறது, சில நேரம் இப்படி ஓட்டுறது, அன்கம்ஃபர்டபுளாக ஓட்டுறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஃப்ரீனஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்குங்க. உட்காந்துட்டு இந்த கையை வச்சுட்டு நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த முட்டி இருக்குங்களா,
இந்த முட்டையில் வச்சுட்டு நல்லா பெண்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணுறீங்க. ஸ்பைன் மட்டும் ட்விஸ்ட் பண்ணி இது வந்து நல்லா இந்த பக்கம் இதுக்கு நல்லா பார்க்கணும். பண்ணும்போது இந்த கை நல்லா புஷ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன முடியுதோ அதை மட்டும் செய்யுங்க. எடுத்தோடனே உங்களுக்கு ரொம்ப எடுத்தோடனே ரிலீஸ் ஆகணும்னு நினைக்க வேண்டாம். சில பேருக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், சில பேருக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. உங்களுக்கு என்ன வருதோ அதை மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் கை வைக்கிறீங்க, வச்சுட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த பண்ணணும். இந்த கை முன்னாடி திரும்பிட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த மாதிரி மறுபடியும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Next step 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த மாதிரி பண்ணி முடிச்சுக்கோங்க. இதுவும் ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு போதுமானாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு காலை வந்து இப்படி தொங்க போட்டுக்கிறீங்க. தொங்க போட்டுட்டு கால் மேலே கால் போட்டுட்டு உடம்பு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு நீட்டாக இந்த ஸ்ட்ரெச் மட்டும் பண்ணால் போதும். 1, 2, 3, 4, 5, 6, 7. இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது இந்த மசில்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரீனஸ் தெரியும். அதாவது டைட்டாக இருந்தால் தான் ரிலாக்ஸ் ஆகும். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பிரேக்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பஸ்ஸில் கண்டினியூவாக உட்காந்துட்டு போகிறோம், ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும், அதெல்லாம் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலை வச்சுட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நீங்கள் உடம்பு இப்படி வச்சுட்டு இப்படி குனியக்கூடாது. இப்படி குனியணும் உங்களுக்கு ஸ்ட்ரெச்சிங் பீரியட் கிடைக்காது. உடம்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இங்கே கூட இப்படி கை வச்சுக்கணும். கை வச்சுட்டு 2, 3, 4, 5, 6, 8, 9, 10. சரிங்களா? இதை முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு எக்ஸசைஸ். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி உட்காந்துக்கிறீங்க. இந்த மாதிரி உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டுக்கிறீங்க. கால் போட்டுட்டு இப்படி குனியாமல் ஜஸ்ட் நீங்கள் இப்படி வச்சுட்டு இப்படி கை வச்சுங்க. இந்த ஸ்ட்ரெச் மட்டும் பண்ணுங்கள். ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணுங்கள். திருப்பி கால் மேலே கால் மாற்றி போட்டுட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த மாதிரி இங்கே ஹோல்ட் பண்ணி நீங்கள் மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இந்த காலை நீட்டிட்டு ஃபஸ்ட்டு இந்த காலை மடக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு நீட்டிட்டு இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு அதே மாதிரி கீழே போனீங்க. இந்த காஃப் மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த மாதிரி 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த மாதிரி 5 to 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ இந்த மாதிரி வேறு என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.